Hello guys, welcome back to our channel. I am Sarna. இன்னைக்கு நம்ம day 3 of spoken English class தான் பார்க்க போறோம். Day 1 and day 2 பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து புரியும். இன்னைக்கு நம்ம day 3 கிளாஸ்ல sentencesனா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நம்ம இதுவரை be form verbனா என்னன்னு பார்த்தோம், nounனா என்னன்னு பார்த்தோம். இப்போ சென்டென்ஸ் எப்படி அமைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு எத்தனை டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு, எந்தெந்த சென்டென்ஸை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம 2 டைப் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா அடுத்த 2 பார்க்கலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு 2 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? நேர்மறை வாக்கியம். ஒரு விஷயத்த நம்ம நேராகவும் ஒரு நல்லபடியாகவும் சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, she is a good girl அப்படின்னு இருக்கு. she is a good girl தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அவள் நல்ல பெண்ணாக இருக்கிறாள் அப்படி சொல்லுவோமா? இல்லைன்னா அவள் ஒரு நல்ல பெண் அப்படி சொல்லுவோமா? இப்போ இதுல ஷீங்கிறது என்னது? போன கிளாஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஷீங்கிறது என்னது? ஒரு ப்ரொனவுன். இஸ் அப்படிங்கிறது என்னது? பி ஃபார்ம் வெர்ப்ல பார்த்தோமா? இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும். இப்போ a good girl அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம். இப்போ இதே எதிர்மறை வாக்கியம் அப்படின்னா என்ன? நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ இதுல she is இருக்கா, இதுல இருந்த மாதிரியே ப்ரொனவுன் இருக்கு, பி ஃபார்ம் வெர்ப் இருக்கு. ஆனா இங்க நாட் அப்படின்னு இருக்கா? நாட்டுனா என்னது? எதிர்மறையா இருக்கு, அப்படிதானே? அது இல்ல, அவ நல்ல பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம நாட் யூஸ் பண்றோம். அப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா அதுல நாட் வராது. she அப்படின்னு இருக்கா, அப்ப இது என்னது? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் பி ஃபார்ம் வெர்ப், அப்படிதானே? அப்புறம் நம்மளோட அதுக்கு அடுத்த அட்ஜெக்டிவோ நவுனோ அதை நம்ம போட்டுக்கலாம். அப்ப இதுல சப்ஜெக்டும் வெர்பும் தான் இருக்கும் பாசிட்டிவ்ல. பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அடுத்து என்னதான் இருக்கும்? வெர்பு தான் இருக்கும். அதே நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பாருங்க, she is not அப்படின்னு இருக்கு. அப்போ இதுக்கு கவனிங்க, சப்ஜெக்ட் வெர்பு பிளஸ் நாட் வரும். நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னாலே முதல்ல சப்ஜெக்ட் வந்துடும், அடுத்து வெர்பு வந்துடும். நாட்டுக்கு அப்புறம் தான் நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து போடணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதுல என்னது? எ குட் கேர்ள். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இப்போ வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம், இன்னமுமே உங்களுக்கு கிளியராகவே புரியும். இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் ஒரு சிறுவனாக இருந்தான். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இருந்தான் அப்படிங்கறதா நீங்க கவனிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இத இங்கிலீஷ்ல யார் கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன். அவன்னா யாரை குறிக்குது? ஒரு பையனை. அப்போ அதுக்கு ப்ரொனவுன் என்னது? ஹி. ஓகேவா? அப்போ அவனுக்கு பதிலாக இங்க நம்ம ஹி போட்டுட்டோம். இப்போ இருந்தான் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்டே இதை அண்டர்லைன் பண்ணேன். இருந்தான் அப்படின்னா இது என்ன காலத்தை குறிக்குது? நிகழ்காலத்தையா இறந்த காலத்தையா? இறந்த காலம். இப்போ இறந்த காலத்துக்கு இங்கிலீஷ்ல என்னது? பாஸ்ட் டென்ஸ். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல என்ன வரும்? ஹீக்கு பக்கத்துல வாஸ் வருமா, வேர் வருமா? என்ன வரும்னு உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாஸ் தான் வரும். ஓகேவா? ஹீ வாஸ், ஒரு வந்துட்டு அப்போ ஏப் போடணும். ஓகேவா? ஹி வாஸ் ஏப் போட்டோம். அப்போ சிறுவனாக, சிறுவன் என்னது? பாய். அப்போ ஹி வாஸ் அ பாய். ஓகேவா? இதுதான் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பாருங்க, நான் ஒரு மாணவியாக இருப்பேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னது? இந்த இருப்பேன் அப்படிங்கிறதா நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? இது எந்த டென்ஸில் இருக்கு? ப்ரெசண்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? வில் பி வருமா, ஷால் பி வருமா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எதை கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை கவனிக்கணும். இந்த நான் அப்படின்னு வந்துட்டு, நானுக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? ஐ. ஓகேவா? நானுக்கு இங்கிலீஷ்ல ஐ. இப்போ ஐக்கு பக்கத்துல எந்த பி ஃபார்ம் வெர்ப் வரும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஐ பக்கத்துல என்ன வரும்? ஷால் பி வருமா, வில் பி வருமா? ஷால் பி தான் வரும். ஓகேவா? ஐ shall be. அதுக்கப்புறம் என்னது? ஒரு மாணவியாக இருப்பேன். அப்போ I shall be a, மாணவிக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டூடெண்ட்.
அப்போ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் ஒரு மாணவியாக இருப்பேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ ஷால் பி எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு பாருங்க, அது ஒரு பேனா இல்லை, அது பெண் இல்லை. அப்போ அதுங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? இதுக்கு ஆன்சர் தெரியுங்கிறவங்க உடனே கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அது அப்படின்னு இருக்கு, அப்போ இட். அதுக்கு என்னது? இட். இது வந்து என்னதுல பார்த்தோம்? நம்ம ப்ரொனவுன்ல பார்த்தோம், Day 1 கிளாஸ்ல பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கடுத்து பேனா இல்லைன்னு மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுல நமக்கு பார்த்தாலே தெரியுது இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? இட்டு பக்கத்தில் இஸ் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஏன்னா இது என்னது? ஒரு சிங்குலர். இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும்னு பார்த்தோமா? அது. அப்போ இட் சப்ஜெக்ட் இருக்கு. அடுத்து வெர்பு பார்த்தோம். நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா மாதிரி கீழே எழுதி போட்டோம்ல, அதில் என்ன இருந்துச்சு? சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் நாட் இருக்கணும். அப்போ சப்ஜெக்ட் இருக்கு, வெர்பு இருக்கு, அடுத்து நாட் இருக்கணும். தமிழில் இல்லைங்கிறது லாஸ்ட்ல இருக்கும், ஆனால் இங்கிலீஷில் சப்ஜெக்ட் வெர்பு அடுத்து நம்ம நாட்டை கொண்டு வந்துடணும். அப்போ இட் இஸ் நாட். ஓகேவா? இட் இஸ் நாட் ஒரு வந்துட்டு, அப்போ நம்ம யா போடணும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? இட் இஸ் நாட் அ பென். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவைகள் நல்ல பழங்கள் இல்லை அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் அவைகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரொனவுன்ல என்ன பார்த்தோம்? அவர்கள், அவைகள். இதை நம்ம தே அப்படின்னே சொல்லிக்கலாம். அப்போ இதுக்கு என்ன வரும்? தே. ஓகேவா? இப்போ பழங்கள் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ பழங்கள் அப்படின்னா நம்ம தே அப்படின்னு போட்டாச்சு. அப்போ தே வந்து என்னது? சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்போ ப்ளூரல் வெர்ப் என்னது? ஆர். ஓகேவா? அப்போ தே ஆர். ஓகேவா? அப்புறம் என்ன வருது? நல்ல பழங்கள் இல்லைன்னு வந்துட்டு, அப்போ சப்ஜெக்ட் வெர்பு அடுத்து நம்ம என்ன போடணும்? நாட் தான் போடணும். அப்போ தே ஆர் நாட், நல்ல பழங்கள் இல்லை, அப்போ தே ஆர் நாட் குட் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, அவைகள் நல்ல பழங்கள் இல்லை அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? தே ஆர் நாட் குட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் வந்துட்டு அதுல, அப்போ வினா வாக்கியம். ஓகேவா? நம்ம ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறோம், அதான் வினா வாக்கியம். இப்போ பாருங்க, இஸ் ஹி ஏ குட் பாய் அப்படின்னு இருக்கு. அவன் நல்ல பையனா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, இந்த பையன் நல்ல பையனாப்பா, இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாப்பா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுதான் இஸ் ஹி ஏ குட் பாய் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல கேட்குறோம். இதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் வெர்பு வந்துடணும். கொஸ்டின் சென்டென்ஸ்னாலே வெர்பு முதல்ல வந்துடணும். இப்போ ஹீ தான் இதில் சப்ஜெக்ட். ஆனால் இதுக்கு முன்னாடி எப்போவுமே நீங்கள் சப்ஜெக்ட் தான் முதல்ல வரணும்னு சொன்னீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம்? சப்ஜெக்ட் தான் முதல்ல வரும்னு பார்த்தோம். ஆனால் கொஸ்டின் சென்டென்ஸில் எது தான் முதல்ல வரணும்? வெர்பு தான் முதல்ல வரணும். இது ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் சென்டென்ஸ்னாலே வெர்பு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினே நமக்கு தப்பாக போயிடும். எழுதத்தில் நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. நீங்கள் எதே பேச தான் போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லாங்கை நீங்கள் கொஞ்சம் மாற்றணும். இப்போ பாருங்க, இஸ் ஹி ஏ குட் பாய் அப்படி கேட்கணும். ஒரு ரைசிங் டோனோட முடியுது இல்லை, நம்ம நார்மலாக கேட்கக்கூடாது. இஸ் ஹி ஏ குட் பாய் அப்படி கேட்கக்கூடாது. கேட்கும் போதே ஒரு ரைசிங் டோனோட கேட்கணும். ஓகேவா? அதுதான் கொஸ்டின் சென்டென்ஸ். இஸ் ஹி ஏ குட் பாய் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு இது இருக்கு, வெர்ப் இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ஏ குட் பாய் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்கோம். இதுதான் கொஸ்டின் சென்டென்ஸ். அடுத்து பாருங்க, நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது என்ன? நெகட்டிவ் கொஸ்டின்னா அந்த கொஸ்டினே நம்ம நெகட்டிவா கேட்குறோம். இஸ் ஹி நாட் அ குட் பாய் அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வெர்ப் வந்துட்டா, அடுத்து சப்ஜெக்ட் வந்துட்டா, இந்த பாருங்க சப்ஜெக்ட் அடுத்து நாட் வரணும். ஹீஸ் ஹி நாட் வந்துட்டு பாருங்க, அதுக்கப்புறம் ஏ குட் பாய் போட்டு முடிக்கத்துல கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்கோம். இதுதான் நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இதையுமே நம்ம பேசும்போது ரைசிங் டோனோட தான் பேசணும். எழுதுறதுல நம்ம கொஸ்டின் மார்க் போடுவாங்க, நம்ம டோன் வேரியேஷன் வந்து நடக்காது. அப்படி தானே? நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னாலே அதுக்கு டோன் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ் வந்து ஒரு கோர்வையாக பேசுவோம்ல, இங்கிலீஷ் அப்படி கிடையாது. அப்படி தானே? ஒரு ஃபாலிங் ரைசிங் அப்படி ஏறி இறங்கி வரும். பாருங்க, இஸ் ஹி நாட் அ குட் பாய் அப்படி கேட்கணும். இஸ் ஹி ஏ குட் பாய்,
இஸ் ஹி நாட் அ குட் பாய்? அந்த மாதிரி ஒரு ரைசிங் டோனோட தான் கொஸ்டின் சென்டென்ஸ் வந்து இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ ஒரு கவிஞர் இல்லையா? இதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ இது நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால இதில் என்ன ஆட் ஆகிருக்கு பாருங்க, நாட். இதுலேயும் பாருங்க நாட். இது ரெண்டுலேயும் இல்லையா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக நம்ம நாட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வெர்ப் வந்துருச்சா, வெர்பு. அடுத்து நீ அப்படின்னா என்ன வரும்? யூ. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஒரு கவிஞர் அப்படின்னா ஏ போயட். இந்த இடத்துல நாட்டை நம்ம என்ன செய்யணும்? சென்டர்ல கொண்டு வரணும். அப்போ நீ ஒரு கவிஞர் இல்லையா அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி கேட்கணும்? ஆர் யூ நாட் அ போயட் அப்படி கேட்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவைகள் நல்ல பழங்கள் இல்லையா? அந்த பழம் இப்போ ஒரு கடைக்கு போயிருக்கோம், அந்த பழம் நல்ல பழம் இல்லையா அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் பாருங்க, ஆர் தே நாட் குட் ஃப்ரூட்ஸ். ஓகேவா? ஆர் தே நாட் குட் ஃப்ரூட்ஸ். ஒருவேளை பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வாஸ் ஆர் வேர் போடணும். ஓகேவா? இப்போ இது அவைகள் அப்படின்றது தே போட்டோம். தே வந்து ப்ளூரல் அப்படிங்கிறதுனால நம்ம ஆர் யூஸ் பண்ணுறோம். இதே பாஸ்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வேர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? டே 3 கிளாஸ் அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் சூப்பராக இங்கிலீஷ் பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.